நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் ஃப்ளெக்ஸி டிஜி பிளஸ். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே. உண்மையா சொல்லணும்னா தக் லைஃப் ஒரு தக்கான ஒரு ஆல்பம். அண்மை காலத்துல 9 பாடல்களை கொண்டு 9 பாடல்களுமே ரத்தினங்களா, அது நவரத்தினங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இது நிஜமாவே வழி வழியெல்லாம் வெடி நெடி வெடி நெடி படுகுழி படுகுழி தோட்டம் எங்க அஞ்சு வண்ண பூவே பாடிட்டு ஒரு மனமே நிறைஞ்சிருக்கு. பட் நீங்க இந்த கேட்குற சின்ன ஒரு அசைவு இருக்கு இல்லையா, அந்த பாட்டுல ஒரு உழுக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ பண்ணுதுங்க உள்ள அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த வார்த்தை எல்லாரும் சொல்றாங்க, ஏதோ பண்ணுது உள்ள. அந்த அந்த இது நாங்க அரைவானது இந்த காத்தாவாரே அந்த லைன் ஒரு 4-5 தடவை பாடி அந்த ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ரஹ்மான் என்ன சொன்னாரு, சொல்லியிருந்தாரு, வேற these days watching some of your videos, do you have a contact number? So என் ஃபோன் நம்பர் கொடுத்தேன். ஆஸ்திரேலியாவுக்கு ஃபோன் பண்ணாரு அவர். ஓகே. ஸோ ஒரு ½ an hour நான் காலேஜ் ஃபினிஷ் பண்ணிட்டு 4 PM வருவேன் சார், அப்போ பேசுகிறேன் அப்படின்னு கரெக்டாக அந்த டைமுக்கு ஃபோன் பண்ணாரு. ஹாய், நான் ஏஆர் பேசுகிறேன் அப்படின்னு. ஓகே. வேற ஒரு இன்டர்வியூல கூட சொன்னேன், ஒரு தடவை விஜய் சார் பிக்கப்காக வந்திருந்தாரு. ஹி நியூ மீ, நியூ ஆயிடுச்சு. ஸோ என்னை பார்த்துட்டு கையாசிச்சாரு. ஓகே. நாங்கள் மற்ற சொல்றது பேசியிருந்தேன். பேக் டு தக் லைஃப் அப்படிங்கும்போது ஸோ எல்லா பாட்டுமே பயங்கர ஹிட். கமல் சார் என்ன சொன்னார் உங்ககிட்ட? கமல் சார் கிட்ட நான் பேசவே முடியல. ஸோ எந்த பாட்டு உங்களுக்கு எப்பயுமே லூப்ல கேட்பீங்க? ராஜா சார் மியூசிக்ல? ராஜா மியூசிக்ல ரொம்ப பிடிச்சது சின்ன தாயவள் தந்தராசாவே. நான் PhD பண்ணிட்டு இருந்தேன் இன் ஆஸ்திரேலியா. 2015 நான் புலம்பெயர்ந்து போயிட்டேன். இங்கேருந்து ஆஸ்திரேலியா போய் அங்கே படிச்சுட்டு இருந்தேன். அப்போது என்னோட 3rd year of PhD போது தான், ஃபைனல் இயர் போது திடீர்னு ஒன்றா காலத்தில் எழுந்து ஃபோன் பார்க்குறேன், ஒரு இமெயில் வந்திருக்கு ரஹ்மான் அண்ணா கிட்டே. லைக் he said, இந்து தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூவில் இருக்கோம். தக் லைஃப் படத்தில் ஒரு ப்ரீஸியான சாங் கொடுத்த அஞ்சு வண்ண பூவே அந்த சாங் கொடுத்த சிங்கர் சார்லதா மணி அவர்களை தான் இன்னைக்கு மீட் பண்ண இருக்கோம். வணக்கம். ஹாய் பிரியா, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். அஞ்சு வண்ண பூவே பாடிட்டு ஒரு மனமே நிறைஞ்சிருக்கு. ஸோ எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த சாங் கேட்கும் போதே அப்படியே ஒரு தாலாட்டு மாதிரி, ஒரு ப்ரீஸ் மாதிரி இருக்கு. ஸோ எப்படி இருக்கும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து? இன்க்ரெடிபிள் ரெஸ்பான்ஸ். ஐ மீன் யூ நோ தட். எஸ், தட்ஸ் வை வே ஹியர். It's really good to see that எல்லாருமே okay, I've received so many mentions, so many like emails. எல்லாமே ஒரு பொது கருத்து அப்படின்னு பார்த்தா சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆயிருக்கு எங்களுக்கு இந்த பாட்டோட. ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கிது, இது டெய்லி கேட்காம நாங்கள் தூங்குறது இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆல்சோ இந்த பாட்டு ரஹ்மான் அண்ணாவும் பாடியிருக்கிறதுனால, ரிப்ரைஸும் பாடியிருக்கிறதுனால இந்த பாட்டு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு எல்லா மனசுலையும். ஆல்சோ 2 வெர்ஷன்ஸுமே, என்னோட வெர்ஷன் ஒரு ஃப்ளேவர், ரஹ்மான் அண்ணாவோடது ஒரு ஃப்ளேவர். ஸோ அது ரெண்டுமே இட் கேட்டர்ஸ் டு அந்த இமோஷனல் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். அதுவும் ஒரு கருத்தா இருக்கு. ரஹ்மான் சார் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்கும்போது இந்த சாங் நீங்க பாடணும் அப்படின்னு சொல்லி உங்களை சூஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த ஃபீல்? ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரீஸியான சாங் இருக்கு படத்துல அப்படின்ட்டு. நான் எதிர்பார்க்கல. நான் ரஹ்மான் அண்ணா ஜஸ்ட் மீட் பண்ண தான் போனேன். ஆக்சுவலா ஐ கம் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஸோ ஒரு மார்கழி சீசன் கச்சேரி ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாரு மீட் பண்றதுக்கு. ஸோ மீட் பண்ண தான் போனேன். போன இடத்துல மணிரத்னம் சார் திடீர்னு வந்தாரு, அப்புறம் கார்த்திகேயன் சார் வந்தாரு. அப்படியே அன்னைக்கு ராத்திரியே ரெக்கார்டிங் பண்ணோம். ஃபுல்லி அன்எக்ஸ்பெக்டட். ஸோ ஃபுல்லி அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது தான். எதேச்சியா போற இடத்துல ஒரு காத்து வாங்க போனேன், கவிதை வாங்கி வந்தேன் மாதிரி அவரை பார்க்க போனேன். அங்க ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த பாட்டு அண்ட் பாட போறதுக்கு முன்னாடி இது இந்த மாதிரி தாலாட்டு மாதிரி பாட்டு, அந்த மாதிரி பாட்டு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் வென்ட் ஃபார் அ சாங். அதுதான் இந்த சாங். ஓகே. ஸோ எஸ், இப்போ நீங்கள் சொன்னீங்களா அன்எக்ஸ்பெக்டடாக போன ஒரு சாங் கிஃப்டாக கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ரஹ்மான் சார் இருந்தாரு, மணி சார் இருந்தாரு. ஸோ இவங்க 2 பேரோட காம்பினேஷன்ல நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பாட போறீங்க அப்படிங்கும் போது ஸோ மணி சார் என்ன சொன்னாரு? இட்ஸ் வெரி காம், லைக் வெரி ஜென்டிலாக பர்சனாலிட்டியும் இருக்கு. ஸோ
அதான் அவங்க 2 பேர் வந்து ரெக்கார்டிங் ரூமில் இருந்தாங்க, நான் வந்து கன்சோலில் இருந்தாங்க, நான் வாய்ஸ் பாக்ஸ். ஸோ என்னோட கம்யூனிகேஷன் வந்து ரஹ்மான் அண்ணா தான் சொல்லுவார் என்கிட்ட. ஓகே. அண்ட் அவங்க என்ன பேசிப்பாங்கங்கிறது வி டோன்ட் நோ பிகாஸ் டாக் பேக்கில். பட் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, அவ்வளோதான். அவங்க அப்பப்போ திரும்பி ஏதோ பேசினாங்க, ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டாங்க ஒருத்தர் பார்த்து. நான் நினச்சேன் ஓகே தேர் ப்ராப்ளி வைபிங் அபவுட் த சாங் இதுன்னு. அது ஃபீட்பேக் என்ன ரஹ்மான் அண்ணா என்ன சொல்கிறதோ ஐ வுட் சிங் இட் அந்த மாதிரி. பட் நீங்கள் இந்த கேட்குற சின்ன ஒரு அசைவு இருக்கு இல்லையா, அந்த பாட்டில் ஒரு உழுக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ பண்ணுதுங்க உள்ள அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த வார்த்தை எல்லாரும் சொல்கிறாங்க, ஏதோ பண்ணுது உள்ள அப்படின்னு. அந்த அந்த இது நாங்கள் அரைவ் ஆனது வந்து அந்த காத்தாவாரே அந்த லைன் வந்து ஒரு 4-5 தடவை பாடி அந்த ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ரஹ்மான் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு அது வந்து உள்ள போய் ஒரு இமோஷனலா டச் பண்ற மாதிரி இன்னுமே ஒரு வேகமா இருக்கணும், அது இமோஷனல் இது இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இன் தேட் வே என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது டக்குன்னு எதேச்சியா வந்தது தான் என்னோட பிஹெச்டி ஆப்பராவில் பண்ணியிருக்கேன் நான் இன் ஆஸ்திரேலியா, குயின்ஸ்லாந்து கன்சர்வேட்டோரியம் கிரிஃபித் யூனிவர்சிட்டியில். ஸோ அந்த ஆப்பராலேருந்து வந்த அந்த நாலேஜ் வந்து டக்குன்னு எனக்கு வந்துச்சா என்னன்னு தெரியல, டக்குன்னு அதை எம்ப்ளாய் பண்ணேன். காத்தா அது த்ரெமோலோன்னு ஒரு வோக்கல் ஆர்னமெண்ட், அது அந்த மாதிரி வரும். ஸோ அது நம்ம பாடும்போதே ஒரு அது வந்து வோக்கல் டெக்ஸ்டர், அது இங்கே வாய்ஸ்லேருந்து வர ஒரு ஆர்னமெண்டேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த டெக்னிக் டக்குன்னு வந்துச்சு ஒரு இடத்துல, காத்தா. ஸோ அதை கேட்டுட்டு யா வில் கோ வித் திஸ் அப்படின்னாங்க. ஸோ தட் according to in my brain that became a sonic signature, sound signature மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஓகே அது ஸோ கரெக்டாக அங்கே லாக் ஆகிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே உள்ள போயிட்டோம், சாங்குள்ள போயிட்டோம். ஓகே ஓகே. ஸோ எஸ், எங்களுக்காக ஃபியூ லைன்ஸ் பாடி காட்ட முடியும்? 5 வண்ண பூவே தாலே லூலாலே, நட்சத்திர பூவே காத்தா வார காப்பா வார ஏங்காத வழி வழியெல்லாம் வெடி நெடி வெடி நெடி படுகுழி படுகுழி தோட்டம் எங்க பூ எங்க வாசம் எங்க. 5 வண்ண பூவே காணோம் உன்னை, பிஞ்சு விரல் எங்க கொஞ்சம் குரல் எங்க அஞ்சுகமே கண்ணே. இந்த இன்டர்வியூவில் பெஸ்ட் பாட்டு இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்னாலும் எங்களை மறந்து ரசித்தோம் இந்த சாங்கில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ், இந்த சாங் வந்து படத்தில் பிளேஸ் பண்ண இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து எங்களால் ரியலைஸ் பண்ண முடியுது. நீங்கள் என்னன்னு கேட்டிங்களா? நான் கேட்கவே இல்லை, எதையுமே கேட்கக்கூடாது. அதாவது எப்பவுமே ஒரு மணிரத்னம் சார் ஃபிலிம்னா அதில் நிறைய நமக்கு வந்து அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க டைவர்ஜ் பண்ண மாட்டாங்க, வெளியே டீம் சொல்லவே மாட்டாங்க. ஸோ எங்களுக்கும் வந்து நாலேஜே கிடையாது. நான் போய் பாடும்போது ஜஸ்ட் மணி சாரை வந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டேன். அது என்ன கேள்வின்னு நான் உங்களுக்கு சொல்ல முடியாது, அவர் பதிலும் சொன்னாரு. ஓகே, அது அது என்னன்னு நான் சொல்ல முடியாது. ஆனா நீங்க இந்த பாட்டு கேட்கும்போது அந்த ஃபீல் வருது இல்ல, ஸோ அதுதான் இசை மூலமா ஒரு பதில் ஃபார் த ரசிகர்கள். ஸோ நீங்கெல்லாம் வந்து அதான் ட்ரெய்லர்ல அதை வச்சிருந்தாங்க. இப்போ பாட்டு ரிலீஸும் போதும் அந்த வார்த்தைகளும் குரலும் உங்களுக்கு கேட்குது. ஸோ அதை நீங்க படத்துல பார்க்கும்போது அது உங்களுக்கு என்னங்கிறது நமக்கு ஹோப்பிங், ஐ டோன்ட் நோ அது இப்போ அதான் எங்க வச்சிருக்காங்க, எப்படி வச்சிருக்காங்களா எதுவுமே தெரியாது. ஓகே, ஸோ அதுதான் we don't know, but we just have to go and see. ஜூன் 5th நானும் வெயிட்டிங்ல இருக்கேன். ஓகே, எஸ், படம் பார்க்கும்போது வந்து நீங்க சொன்னதுக்கான பதிலுக்கான எங்களுக்கும் ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு ஐ ஹோப் ஸோ. நம்ம பார்க்கணும் என்ன எப்படி அவங்க இந்த இன்விஷன் பண்ணியிருக்காங்கன்னு. பிகாஸ் மணி சார் பொறுத்த வரைக்கும் எல்லா இன்டர்வியூஸ் பார்த்துட்டு இருக்கேன், அவர் பேசினது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி இருக்கு. அவர் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு ஸ்டோரி தான் லீடர், அந்த ஸ்டோரி என்ன சொல்றதோ அதுக்கேத்த மாதிரி நாங்க எல்லாம் செய்வோம். சோ அந்த கதையை போய் பார்க்கணும், அவ்வளவுதான். ஓகே, சோ எஸ், இப்போ ரஹ்மான் சார் இசையில வந்து நீங்க பாடியிருக்கீங்க அப்படிங்கும்போது அவருடைய அறிமுகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் கிடைச்சது? அதான், ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தேன் இன் ஆஸ்திரேலியா. 2015 நான் புலம்பெயர்ந்து போயிட்டேன், இங்கேருந்து ஆஸ்திரேலியா போய் அங்க படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னோட 3rd year ஆஃப் பிஹெச்டி போது தான் ஃபைனல் இயர் போது திடீர்னு நான் காலத்தால எழுந்து ஃபோன் பார்க்குறேன், ஒரு இமெயில் வந்திருக்கு ரஹ்மான் அண்ணா கிட்ட. லைக் இஸ் இட் அப்போ எனக்கு அறிமுகம் கிடையாது. ஸோ
அவர் சொல்லியிருந்தாரு, வேற these days watching some of your videos, do you have a contact number? ஸோ என் ஃபோன் நம்பர் கொடுத்தேன். ஆஸ்திரேலியாவுக்கு ஃபோன் பண்ணார் அவர். ஓகே. ஸோ ஒரு ½ an hour நான் வந்து காலேஜ் ஃபினிஷ் பண்ணிட்டு 4 PM வருவேன் சார், அப்போ பேசுகிறேன் அப்படின்னு கரெக்டாக அந்த டைமுக்கு ஃபோன் பண்ணார். நான் ஏஆர் பேசுகிறேன் அப்படின்னாரு. ஓகே. மறக்கவே முடியாத ஒரு ஃபோன் கால் அது. அப்புறத்துலேருந்து அவர் அந்த ராகங்கள் பற்றி நான் பண்ண வீடியோஸ்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ராகஸ் பற்றி பேசியிருந்தோம், இசை பயணம் நீங்கள் இன்னும் நிறையா பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ அதுலேருந்து அறிமுகம், ஒரு 2019 அறிமுகம். பட் நான் வந்து இந்தியாவுக்கு வந்தது 2023, பிகாஸ் எனக்கு PhD ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் இமீடியட்டாக போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் கிடச்சிது யூனிவர்சிட்டி ஆஃப் குயின்ஸ்லாண்டில். தாலாட்டு பாடல்களில் பண்ணேன் இன்சிடென்டலி. ஸோ நல்ல வயசில். அதுக்கப்புறம் என் பசங்க வந்து 12th எல்லாம் முடிக்கிற வரைக்கும் ஐ couldn't மூவ் ஃப்ரம் தேர். ஸோ எனக்குன்னு கடமைகள் இருந்தது, நான் அதை செஞ்சேன். பட் கரெக்டாக அந்த 2023 வர டைமில் இது அமையும்னு நினைக்கல. ஸோ கரெக்டான டைமில் ஏஆர் அண்ணா கூப்பிட்டு கொடுத்தது வந்து இட்ஸ் ரியலி அவரோட பெனவலன்ஸ்ன்னு சொல்லணும், கைண்ட்னஸ் அண்ட் காட்ஸ் கிரேஸ். ஓகே. ஸோ எஸ், இப்போ ரஹ்மான் மணிரத்னம் அவங்க 2 பேரோட காம்பினேஷன்ல வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பாடல்கள் வந்து வந்திருக்கு. ஸோ அதுல வந்து உங்களுக்கு ஒரு ரசிகையா வந்து நீங்க மறக்க முடியாத பாடல் அப்படின்னா என்ன சொல்வீங்க? என்ன சொல்ல, எதை விடங்கிற மாதிரி தான். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு 2 பாட்டு இருக்கு. ஒன் ஆஃப் இட் இஸ் அஃப்கோர்ஸ் நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே கல்யாண கனவு என் உள்ளே. அந்த பாட்டு எஸ் ஜானகி அம்மா, பியூட்டிஃபுல் சிங்கிங் ஃபார் உயிரே, ஃபார் ரஹ்மான் மணி சார் காம்பினேஷன். And the other song is கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானோ, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறும் ஏனோ, வாய் பேசவே வாய்ப்பில்லையே வலி தீர வழி என்னவோ கண்ணாளனே. ஃப்ரம் பாம்பே. எஸ், இப்போ நம்ம வந்து இன்டர்வியூ கட் பண்ணிட்டு உங்களை இப்போ பாட விட்டு கேட்கலாம் கச்சேரி வச்சிருங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கு லைவா கேட்கறது அப்படிங்கிறது. ஸோ எஸ், இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து இவங்க 2 பேர் காம்பினேஷன்ல உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்து சொல்லிட்டீங்க. அதே மாதிரி படங்கள் அப்படின்னா என்ன சொல்வீங்க? எல்லா படமே ஐ திங்க் அவங்க வந்து ஒரு பெஸ்ட் காம்பினேஷன், பிகாஸ் த கிரியேட்டிவ் வெர்சடைலிட்டி சொல்லுவாங்கல்ல, அவர் ஒரு என்டையர் கேன்வஸ் மாதிரி கவர் பண்ணுவார். ரஹ்மான் அண்ணாவோட மியூசிக் இஸ் a tapestry. அதுக்கு தீனி போடக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான இயக்குனர் வந்து மணி சார், ஆர் யூ கேன் சே வைஸ் வர்சா. மணி சாரோட டேபஸ்ட்ரிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் ஏஆர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஃபர்டைல் கிரவுண்ட். ஸோ எதை சொல்ல இடை விட ஃப்ரம் ரோஜா திருடா, கன்னத்தில் முத்தமிட்டால் பியூட்டிஃபுல் ஃபிலிம், அண்ட் தென் அஃப்கோர்ஸ் பாம்பே, ஐ மீன் பொன்னியின் செல்வன், அண்ட் போத் பார்ட்ஸ் எபிக் கைண்ட் ஆஃப் கிரியேஷன்ஸ். ஒன்னொன்னுமே உயிரே, ஹிந்தி பார்த்தா உங்களுக்கு வந்து குரு, அண்ட் லைக் எவ்ரி ஒன் ஆஃப் தட், எல்லா படமுமே பேன் இண்டியன். இப்போ பேன் இண்டியாங்கிறது வந்து அந்த வார்த்தையை எல்லாரும் சும்மா சொல்றாங்க, பேன் இண்டியன். பட் அந்த பேன் இண்டியன் அந்த ஒரு விஷனை ஐ வுட் சே முதல்ல ஒரு அழகா பார்த்தவங்க இவங்க. கரெக்ட். இந்த ஒரு காம்பினேஷன் அது வந்து அவங்க அப்பவே பார்த்துட்டாங்க, தில்சேலேயே பார்த்துட்டாங்க. தில்சேலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு அந்த ஒரு கரெக்டான ஒரு ஃபோக்கஸை கொண்டு வந்தாங்க சினிமாவில் அப்படின்னு என்னோட தாழ்மையான ஒரு கருத்து. என்னோட படித்தவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க சினிமா பற்றி, பட் ஒரு ரசிகைங்கிற முறையில் நான் ஃபீல் பண்ணுறேன், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ எஸ், இப்போ நம்ம தக் லைஃப் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த படத்தில் வந்து உங்களுடைய பாட்டு தாண்டி எந்த பாடல்கள் பிடிக்கும்? ஏன்னா இப்போ ஆடியோ லான்ச் ரீசெண்டாக நடந்துச்சு, எல்லா பாட்டுமே வந்து பயங்கரமாக ரீச் ஆச்சு ஆடியன்ஸ். பியூட்டிஃபுல் குவெஸ்சன். உண்மையாக சொல்லணும்னா தக் லைஃப் வந்து ஒரு தக்கான ஒரு ஆல்பம். அண்மை காலத்துல 9 பாடல்களை கொண்டு 9 பாடல்களுமே ரத்தினங்களா, அது நவரத்தினங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இது நிஜமாவே நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லணும். ஒரு பாட்டுமே ஒரு ஜெம். அது ஜிங்குச்சாவா இருக்கட்டும்,
பை வைஷாலி சாமந்த் அண்ட் சக்தி ஸ்ரீ அண்ட் ஆதித்யா, பியூட்டிஃபுல் சிங்கிங். அதே மாதிரி சுகர் பேபி வித் அலெக்சாண்டர் ஜாய், ஒரு செடக்டிவான ஒரு பாட்டு. அண்ட் தென் முத்தமழை தி வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு அதுலேருந்து ஒரு கான்ட்ராஸ்டிங் ஃப்ளேவர் சின்மையும் கொடுத்தாங்க லான்ச்சில். ஸோ முத்தமழையாக இருக்கட்டும், அண்ட் சிவா ஆனந்தோட வார்த்தைகள் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு அவர், யூனோ. அண்ட் அப்புறம் வந்து விண்வெளி நாயகா, ஆஃப்கோர்ஸ் ஸ்ருதியோட வோக்கல்ஸ் அண்ட் இட்ஸ் லைக் அ நைஸ் டிஸ்கோ பீட் பட் ரியலி ஹை எனர்ஜி சாங், ஸ்பேஸ் டைப் ஆஃப் சாங். என்னோட பாட்டு அஞ்சு வண்ண பூவையா இருக்கட்டும், இட்ஸ் சோல்ஃபுல் ட்ராக், ஒரு எவர் கிரீன் சோல்ஃபுல் ட்ராக் ஃபார் த ஃபேமிலி, ஃபார் எவ்ரிபடி மாதிரி ஒரு ட்ராக் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஓமாரா பால் டப்பா வச்சு ஒரு அப்பீட்டான ஒரு ட்ராக் பிக்கப் பண்றதுக்கு, சி அஞ்சு வண்ண பூவையில எந்த மனசு ஒரு கனிஞ்சிருக்கிற மனசை டக்குன்னு ஓமாரால பிக்கப் பண்ற மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காரு. அது மாதிரி எங்கேயோ ஒரு ரெட்ரோ சாங். அண்ட் தென் யூனோ அவரோட ஒரு ப்ரைஸ், எக்ஸ்ட்ராடினரி சாங், எக்ஸ்ட்ராடினரி இமேஜினேஷன் ஆஃப் அஞ்சு வண்ண பூவே அப்படின்னு சொல்லலாம். ஒரு டிவைன் ப்ரேயர் மாதிரி பாடியிருக்காரு. ஸோ இந்த ஆல்பம் பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டுமே சிக்ஸர் தான். ஓகே, அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஈவன் ஆஸ் எ ரிசர்ச்சர் நான் பார்க்கணும்னா இட் இஸ் an எக்ஸ்ட்ராடினரி ஆல்பம். நான் ஆப்ஜெக்டிவா விலகி நின்று பார்த்தா கூட இது எக்ஸ்ட்ராடினரி ஆல்பம். ஓகே, ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து எல்லா பாடல்களுமே ஹிட் ஆடியோ லான்ச்லேயும் வந்து ஆடியன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணாங்க. அதில் வந்து பர்டிகுலராக வந்து முத்தமழை வந்து தமிழில் தி வெர்ஷன், ஸோ சின்மயி வந்து அது தமிழில் கொடுத்த போது தமிழில் அவங்க வாய்ஸ் இத்தனை வருஷம் மிஸ் பண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்வீட்ஸ் சோஷியல் மீடியாலாம் பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்களோட அந்த போர்ஷனுமே வந்து வைரல் ஆச்சு. ஸோ நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க சின்மயி எத்தனை வருஷம் பாடாம இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்ல? See, அதுதான், இட்ஸ் a question of politics I think within the thing. பட் எனக்கு என்னன்னா, எனக்கு அந்த நாலேஜ் ரொம்ப கம்மி, பிகாஸ் நான் ஊரை விட்டு போயிட்டேன் 2015. நான் வந்தது இப்பதான். ஸோ இவங்கெல்லாம் சொல்லிதான் எனக்கு இவ்வளவு தூரம் அந்த கிராவிட்டி புரியுது. ஸோ எனக்கு இப்பதான் தெரியுது, இப்பதான் I'm educating myself on that. I really don't know too much to comment. But I was glad to see her sing that day. ஓகே ஓகே, ஸோ உங்களோட வெர்ஷன் முத்தமழை கேட்டலாமா இப்போ? முத்தமழை ஒரு ராகம் பத்தி சொல்றேன். பூரிய தனஸ்ரீ அப்படின்னு வட இந்திய ராகம், நமக்கு பந்தோராளி. முத்தமழை என்று கொட்டி தீராதோ அப்படி பாடியிருப்பேன், எனக்கு கொடுத்துருந்தேன். ஓகே, கசாரி தவமகமரே கமரே கரிதமரே கரே நீத நிரே கரே சா. பிளிஸ்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லிடும். ஸோ எஸ், இதுக்கு முன்னாடி வந்து உங்களோட சாங்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா சில்லாக்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி வந்து ஏன் உச்சி மண்டையில், ஸோ அதெல்லாம் வந்து வேற வெர்ஷன் சார்லதா வந்து நாங்கள் பார்த்துருப்போம் இல்லையா? V 1.0, இது V 2.0. ஓகே, ஸோ எஸ் சொல்லுங்க, விஜய் ஆண்டனியோட உங்கள் கொலாபரேஷன் அப்படிங்கிறது, விஜய் ஆண்டனி சாங்ஸ் அப்படின்னாலே வைப்பு தான். ஸோ அவரோட இதில் நீங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க, எப்படி அமைஞ்சது அந்த காம்பினேஷன்? சி அதுதான், நம்ம ஒரு இயக்குனர் எப்படி ஒரு நடிகரை வந்து செதுக்குறாங்களோ அது மாதிரி ஒரு மியூசிக் கம்போசர் வந்து அவங்களோட விஷன். ஸோ அந்த டைம்ல என்னை கூப்பிட்டு போது, அதுவும் ஐ டோன்ட் நோ, தளபதி விஜய் அவர்களுக்கு பாட போறேன்னு ஐ டோன்ட் நோ. விஜயானி சார் கூப்பிட்டாரு ஒரு பாட்டுன்னு போனா, அங்க போன இடத்துல ஏன் உச்சி மண்டல பார்த்தா வேட்டைக்காரன் படம், செம்மையான தெரி பாட்டு. ஸோ அது பட் அந்த பாடும்போதே ஐ நியூ லைக் இட் வாஸ் ஓகே, இது வந்து மக்களை அப்படி கவர போகுதுன்னு ஃப்ரீயா பாடணும், என்ஜாய் பண்ணி பாடணும். அந்த வைப்ல அந்த ரெக்கார்டிங்கே ஒரு 45 மினிட்ஸ் 1 hourல ஃபினிஷ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு கடகடனான ஏன் உச்சி மண்டல சுருங்குது, ஒன்ன நான் பார்க்கல கிருங்குது, கிட்ட நீ வந்தாலே விருங்குது டருங்குது. ஸோ எஸ், அந்த சாங்ஸ்லாம் வந்து ஹிட் ஆனதுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் ஏதாவது உங்ககிட்ட பேசினாரா? அதான் நான் வேற ஒரு இன்டர்வியூல கூட சொன்னேன். விஜய் சார் வந்து ஆக்சுவலி நான் வந்து இந்த சாங் ரிலேட்டட் ஃபிலிம் ரிலேட்டடா பார்க்கல, பட் எங்க சில்ட்ரன் வி வென்ட் டு தி சேம் ஸ்கூல். ஓகே, என்னோட ட்வின் சில்ட்ரனும் அவரோட சில்ட்ரனும். ஸோ ஒரு தடவை விஜய் சார் பிக்கப்கா வந்திருந்தாரு. ஹி நியூ மீ, ஹி நியூ ஐ ஹேட் சங் ஃபார் தட். ஸோ என்னை பார்த்துட்டு கையசைச்சாரு. நாங்க மற்ற மதசோட பேசியிருந்தேன், மற்ற அம்மாக்கள்லாம் அப்படியே பாவி விஜய் சார் கை. ஸோ நான் போய் பேசியிருந்தோம். பட் அப்பதான் சொன்னார் இந்த மாதிரி சாங் சில்லாக்ஸ் ரொம்ப சூப்பர் அப்படின்ட்டு. அண்ட் யா, ஐ வுட் லவ் டு see him succeed in politics. ஸோ எஸ், சில்லாக்ஸும் வந்து வேற ஒரு விஷயம் இல்லையா, அது கேட்கலாமா? ஆமா, சில்லாக்ஸ் ஒரு குத்துப்பாட்டு அப்படின்னு அந்த டைம்ல ஒரு பேர் இருந்துச்சு அதுக்கு. பட் ஐ திங்க் இட்ஸ் மோர் ஆஃப் அ ஃபியூஷன் பிட்வீன் இந்தியன் கிளாசிக்கல் சென்சிபிலிட்டிஸ் அண்ட் குத்து.
சூரியனே தேவையில்ல விட்டுடலாமா, ராத்திரிய மட்டும் இங்க வச்சுக்கலாமா, திருப்பாச்சி மீசையில சிக்கிக்கலாமா, நீயாச்சு நானாச்சு பார்த்துக்கலாமா, சில்லாக்ஸ் 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 சில்லாக்ஸ். ஸோ எஸ், அந்த சாங்லேயே வந்து ஒரு ஹையான மொமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஸ்டார்ட் பண்ற இடம் தானே. அப்படி சிந்து பைரவின்னு ஒரு ராகம், அதுல ஆலாபனை, அந்த ஆலாபனை சில்லாக், அந்த ஆலாபனையில சில்லாக்ஸ்ங்கிற வார்த்தையை போட சொன்னார் விஜய். ஓகே. ஸோ அவரோட ஒரு குவர்க்கி கிரியேட்டிவிட்டி மைண்ட் அது. ஸோ எஸ், விஜய் ஆண்டனி வந்து இப்போ ஃபுல்லாக மியூசிக் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி இப்போ ஆக்டிங், எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு ஃபீல்டில் வந்து போயிட்டு இருக்காரு. கண்டிப்பா. ஸோ அஸ் அ மியூசிக் டைரக்டரா நீங்க வந்து அவரை மிஸ் பண்றீங்களா? பேசுவீங்களா? அவருக்கு டச்ல இல்ல, இருக்கீங்களா? நான் அதான் புலம்பெயர்ந்து வந்தப்பறம் அவர் I haven't been in touch with him at all. I'd love to get in touch with him again, say hello. I mean, it's அவர் வந்து இவ்வளோ தூரம் சினிமாவில் அப்படியே வந்து அவர் ஸ்விம் பண்ணிட்டு இருக்காரு பிரமாதமா. ஸோ பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையா இருக்கு. பேக் டு தக் லைஃப் அப்படிங்கும்போது ஸோ எல்லா பாட்டுமே வந்து பயங்கர ஹிட். ஸோ ஆஸ் அ க்ரூக்குமே வந்து சாங்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது கமல் சார் வந்து என்ன சொன்னாரு உங்ககிட்ட? கமல் சார் கிட்ட நான் பேசவே முடியல, அதுதான் உண்மை. பிகாஸ் அவர் அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட். என்னன்னா நாங்க பாட்டு பாடிட்டு வந்துடுறோம், அண்ட் ஆடியோ லான்ச் போது மீட் பண்ணலான்னு பார்த்தா அவர் டக்குன்னு வந்தாரு, டக்குன்னு போயிட்டாரு. அவர் சுத்தி வர 20 பவுன்சஸ். ஸோ பார்க்க முடியல. பட் ஐ வுட் லவ் டு ஹியர் ஹிஸ் தாட்ஸ் ஆன் இட். பட் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, லைக் விஜய் டிவி ஷூட் போதெல்லாம் அவர் நிறைய அஞ்சுப்பண்ண பூவை பத்தி சொன்னாரு அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. ஸோ அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. அஃப்கோர்ஸ் ரஹ்மான் அண்ணா பாடியிருக்காரு, வேற லான்ச்லயும் பாடியிருக்காரு. ஸோ இட்ஸ் a song that's special to the team அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆமா ஆமா. அதே மாதிரி எஸ்டிஆர் சாரும் வந்து டக்குன்னு கிளம்பிட்டாரு, அவர் ரொம்ப பேச முடியல, பட் கை கொடுத்தாரு எனக்கு. ஸோ அதுவே மறக்க முடியாத ஒரு விஷயம். சுஹாசினி மேம் அண்ட் மணி சார் பார்த்தேன், அவங்க ஆடியோ லான்ச்ல பார்த்து அவங்க வாழ்த்துக்கள் சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப ஸ்பெஷல். ஸோ எஸ், இப்போ ரஹ்மான் இசையில் வந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்கீங்க. அதே மாதிரி வந்து இப்போ ரஹ்மான் இசையில் பாடினோம்னா இளையராஜா இசையிலையும் வந்து பாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எல்லா சிங்கர்ஸுக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த விருப்பம் இருக்கா? அது எப்போ நிறைவேறும்? கண்டிப்பா இருக்கு, விருப்பம் இருக்கு. அது கடவுள் எப்போ நிறைவேற்றுறாருன்னு தெரியல, அது நிறைவேற்றுவாரு நம்புறேன். பட் அதெல்லாம் எல்லாமே ஒரு டிவைன் கணக்கு தான். அது நம்ம வந்து எதுவுமே கணக்கு போட்டு நடக்கிறது இல்லை. பட் ஒன் திங், என்னோட இசை தான் எனக்கு ஃபோக்கஸ். ஸோ நான் காலையில் எழுந்தா என்னோட பாட்டு ப்ராக்டிஸ், என்னோட ரெக்கார்டிங்ஸ், என்னோட அந்த யோகா, வாட் எவர் ஐ டூ, அது வந்து ஒரு ஷெட்யூலா வச்சு நான் பண்ணிட்டு இருப்பேன். என்னோட ஒரு இசை கலைஞங்கிற லைஃப் ஸ்டைல் அது என்ன 100%. ஸோ அதுலேருந்து என்னெல்லாம் வருதோ ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்சது ராஜா சார், அஃப்கோர்ஸ் பாடணும் அப்படின்னு ஆசை இருக்கு. ஸோ எந்த பாட்டு வந்து உங்களுக்கு எப்பயுமே லூப்ல கேட்பீங்க ராஜா சார் மியூசிக்ல? ராஜா சார் மியூசிக்ல ரொம்ப பிடிச்சது வந்து சின்ன தாயவள் தந்தராசாவே, முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே, சொல்லவாரோ நம் சொந்தங்கள் யார் யாரோ, உந்தன் கண்ணில் ஏந்தான் நீரோ சின்ன தாயவள். ஸோ அந்த மெலோடியஸான சாங்ஸ்லாம் விரும்பி கேட்பீங்களா ராஜா சாங்? அதுதான் அதுலேருந்து ஒரு வெளிப்பாடு தான் அந்த அஞ்சுவண்ண பூவையோட அந்த ஃபீல்னு நினைக்கிறேன். எஸ் எஸ். இப்போ சாங்ஸுமே வந்து 2 சாங்குமே ஒரு கம்பேரிஷன்ல தான் இருக்கு இல்லையா? ஸோ நீங்க கேட்டீங்களா ரஹ்மான் சார் கிட்ட? ஏன்னா இப்போ நீங்க சொல்றீங்க அப்படிங்கும்போது அந்த சாங் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாடுறீங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த ஃபீல் வந்துச்சா? எனக்கு தாலாட்டுங்கிறது தெளிவா தெரிஞ்சது எப்பன்னா, கார்த்திக் நேதா சார் வார்த்தைகள் கொடுக்கும்போதே எனக்கு அந்த தாலே லோலாலே அது கேட்கும்போதே சரி, இது அந்த ஃபீல்ல வருது. ஒரு தாய்மை, ஒரு பெண்ணின் உணர்ச்சி, என்னோட ஃபுல் பர்சனாலிட்டி அந்த கொட்டலாம் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. ஏன்னா நானும் ஒரு தாய், நான் ஒரு மகள். அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுக்கறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு இந்த பாட்டு மூலமா ரஹ்மான் சார். இல்ல இப்ப நீங்க வந்து சொல்லியிருந்தீங்களா சின்ன தாயவளோட இன்னொரு வெர்ஷன் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு, சோ அது கேட்டீங்களா? இல்ல நான் அப்படி சொல்லவே இல்லை, சின்ன தாயவளோட இன்னொரு வெர்ஷன் தான் இது நான் சொல்லல. இல்ல வெர்ஷன் இந்த சென்ஸ் நம்ம கேட்கும்போது ஒரு ஃபீல் வருது இல்லையா, அதுக்காக சொல்றேன். இல்ல அந்த மாதிரி ஃபீல் எனக்கு பல பாடல்கள்ல வருது. இப்போ நிறைய மெலடிஸ் இருக்குல்ல, மலர்ந்தும் மலராத கூட சொல்லலாம். அந்த ஃபீலுங்கிற இமோஷனல் கனெக்ட். அது எது வேணா சொல்லலாம், தென்பாண்டி சீமையிலே சொல்லலாம், எது வேணா சொல்லலாம். அம்மா என்று நினைக்காத உயிரிலேயே கூட அந்த தாய்மை, நான் என்ன சொல்றேன், அந்த தாய்மை ஃபீல் எதுவா இருந்தாலுமே ஸோ அப்படி எனக்கு அக்கர் ஆகல. ஓகே.
ஸோ இப்போ இருக்க மியூசிக் டைரக்டர்ல யாரோட மியூசிக்ல பாடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசை இருக்கு? எல்லார்கிட்டயுமே பாடணும்னு ஆசையா இருக்கு. யாராவது ஒருத்தர் பர்டிகுலரா? எல்லார்கிட்டயுமே. யாரா ஒருத்தர் பர்டிகுலரானா அப்படின்னு கேட்டா ஐ திங்க் ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் அனிருத். ஓகே. ஸோ அவரோட மியூசிக்ல இப்போ ரீசெண்டா வந்த எந்த சாங் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் எனக்கு ஆச்சு? விக்ரம் ஆல்பம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. ஓகே ஓகே. நாயகன் மீண்டும் வரான், எட்டு திக்கும் பயம்தானே. I like that song a lot. ஓகே. I like the energy and அது very very crisp vocals. நல்ல பியூட்டிஃபுல் ஆல்பம் இது. ஓகே. இப்போ நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க அப்ராட்ல வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், தென் ஆமா. அதுக்கப்புறம் இங்கே மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு ஆமா, சொல்லிட்டு. ஆமா. ஸோ அங்கே உங்களோட லேர்னிங்ஸ் மியூசிக்ல என்னவா இருந்துச்சு? அண்ட் இங்கே இந்தியா வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கு? இங்க இருந்து தான் அங்கே போனீங்க, பட் அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இருக்கு. யூ said it right. ஸோ அங்கேருந்து லேர்னிங்ஸ் எப்படி இருக்குன்னா, இட்டாலியன் ஆப்பரா கற்றுட்டேன். ஓகே. அதில் ஆய்வு பண்ணி இட்டலியில் போய் கொஞ்ச நாள் தங்கியிருந்து இட்டாலியன் கற்றுனேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்சஸ். அது எனக்கு கிடைச்சது வந்து நிஜமாவே ஐம் கிரேட்ஃபுல். ஓகே. ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து ஆன்சம்பிள்ஸோட ஒர்க் பண்ணேன், நிறைய ஆர்டிஸ்ட் மீட் பண்ணேன், இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட். அங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஜெர்மனி, அதே மாதிரி யூஎஸ்ஏ, அங்கெல்லாம் வந்து ஆன்சம்பிள் ரெக்கார்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ மீடியா எல்லாம். ஸோ அது வந்து என்னோட பிரெயினை வந்து சேஞ்ச் பண்ணிச்சு, லைக் அவுட்லுக்கே மாறிடுச்சு. ஓகே ஃபைன், இவ்வளோ இருக்கு இங்கிலாண்டில் கூட, ஈவன் இன் லண்டன். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம். அண்ட் கம்மிங் பேக் ஹியர் அந்த ஒரு பரந்த மனப்பான்மையோட ஓகே நம்ம வந்து வி ஆர் அன் ஆர்டிஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, சைல்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே ஓகே. நமக்கு இது தாய்நாடு, பட் எங்கேயுமே நம்மளோட பாரம்பரியத்துக்கு மரியாதை இருக்குங்கிறதும் ஃபீல் ஆச்சு. பிகாஸ் ஐம் அடிப்படையில் கர்நாடக சங்கீத பாடகி, அடிப்படையில் ஒரு இந்திய பாடகி, ஒரு இந்திய திரைப்பட பின்னணி பாடகி. ஸோ அந்த ஒரு அடையாளத்தை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்டடாக இருந்தது. அதுவும் தமிழ் பெண்கிற முறையில் வந்து அதை நான் மறக்கவே மாட்டேன், அந்த ஒரு இது. இங்கே வந்து என்ன ஒரு சேஞ்சாக இருந்துச்சுன்னா, அந்த லேர்னிங்ஸை இங்கே அப்ளை பண்ணுறது, பட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம கலாச்சாரத்துக்கும் நம்மளோட அந்த கல்ச்சரல் இதுக்கும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம என்ன கற்றுட்டோமோ அதை வந்து ஒரு ஹம்பிளாக எப்படி ஆஃபர் பண்ணுறது அப்படின்றது. ஏன்னா நமக்கு ஒன்று தெரிஞ்சதுங்கிறதுனால அது வந்து எங்கே பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அது கரெக்டான இடத்துல கரெக்டான எம்ப்ளாய்மெண்ட் அதுவாக வந்து அமையணும். நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதுவாக வந்து அமைஞ்சது தான் இந்த ஒரு வோக்கல் டெக்னிக். ஈவன் இந்த பாட்டில் டெலிபரேட்டாக பண்ணல, அப்படியே ஸ்பான்டேனியஸாக வந்துச்சு. ஸோ எஸ், அங்கே ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம தமிழ் சினிமா சாங்ஸுக்கு அங்கே எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு? ஆக்சுவலாக தமிழ் சினிமா சாங்ஸ் தான், பிகாஸ் ஃபார்ச்சுனேட்லி ரஹ்மான் அண்ணா வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் நேம். ஆஃப்டர் கிராமிஸ், ஆஃப்டர் ஆஸ்கர் எவ்வளவோ பண்ணியிருக்காரு இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அங்கே ஆஸ்திரேலியா கோலீக்ஸுக்கெல்லாம் ரஹ்மான் அண்ணா ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் பாடியிருக்கல அவருக்கு, பட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், அவரோட மியூசிக் பற்றி பேசுவோம். அந்த அளவுக்கு அவங்க கேட்டிருக்காங்க. அதுவும் ஆய்வாளர்கள், ஆன்சம்பிள் பீப்புளெலாம் கேட்டிருக்காங்க அவங்களோட இதெல்லாம். அதே மாதிரி யூஎஸ்ல வந்து இன்னுமே இது இருக்கு. கலிஃபோர்னியாலலாம் இவரோட இசை வந்து ரொம்ப பேர் வந்து ஆன்சம்பிளில் வாசிக்கிறாங்க, பெர்க்லியில் வாசிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குது. இட் வாஸ் ரியலி குட். ஸோ இன் தட் வே ஐ திங்க் நம்மளோட இசை, இந்திய இசை வந்து இப்போ அந்த ஒரு கட்டத்தில் இருக்குது, வேறு எல்லாருமே ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணி அதை ஃபார்வர்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு நேரத்தில் இருக்கும் இப்போ. ஓகே ஓகே. ஸோ எஸ், இப்போ நீங்கள் ரஹ்மான் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுனால அவரை பற்றி எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லுங்களேன். ஐயோ, எனக்கு ஐ மீன் நீங்கள் இல்லைன்னா நோட் பண்ணியிருப்பீங்களே, இல்லை இவர் இப்படி இருப்பார் வெளியே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு அப்சர்வேஷன் என்னன்னா, அவர் ஆக்சுவலாக ரொம்ப சைல்ட் லைக்காக இருப்பார், ஒரு குழந்தை மனசாக இருப்பார். ரொம்ப அவரோட ஆரா டிவைனாக இருக்கும். ஸோ ரொம்ப சிரிச்சு நல்லா பேசுவார். ஓகே ஓகே. ஸோ எஸ், அவங்க பசங்கள்லாம் வந்து எப்படி மியூசிக்கில் வருவாங்களா சாங் ரெக்கார்டிங் போது? இல்லை, நான் பார்த்ததில்லை, அவங்களோட சில்ட்ரனை நான் பார்த்ததில்லை. பட் கதீஜா மேம் வந்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷனை கூட பார்த்தேன், அவங்களுக்கு விருது கிடைச்சிது. ஸோ கதீஜா மேமோட அப்படி தான் அறிமுகம். ஐ ரியலி அட்மையர் ஹர் ஒர்க். மின்மினியில் ரொம்ப அழகாக இசையை வழங்கியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு பெண்மணி வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுல வந்து நிஜமாவே அது ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட். ஸோ ஐ ரியலி சப்போர்ட் ஹர் ஒர்க். ஓகே எஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஒர்க் மேம் உங்களுக்கு போயிட்டுருக்கு? லாட் ஆஃப் கான்சர்ட்ஸ், ஃபிலிம் சாங்ஸ் அண்ட் ஆல்சோ இண்டிபெண்ட்டாக நானே வந்து பாடல்கள் ஒரு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன், சிங்கர் சாங் ரைட்டருங்கிற முறையில். ஸோ நான் வரிகள் எழுதி நானே இசையமைச்சு பாடி அதுவும் போயிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் வெரி வெல். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் பிரியா வந்ததுக்கு. ஹிந்து தமிழ் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தக் லைஃப் படம் எல்லாரும் போய் பாருங்க. ஜூன் 5th நானும் காத்துட்டு இருக்கேன். வணக்கம்.